நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம். ஆனால் அவர் ஏமாற்றி விட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்து இடுவது இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி ஏமாந்து விட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி விட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி தங்களை ஏமாற்றி விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம். ஆனால் அவர் ஏமாற்றி விட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவது இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி ஏமாந்து விட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி விட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார்.